ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2 கப் வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூட 3 சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு எடுத்து வச்ச 2 கப் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன் கப் தேங்காய், இதில் 3 முந்திரி, சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். 1 கப் வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/2 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எடுத்து வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கறி வேகிற அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். டென் மினிட்ஸ் கழித்து கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான், சுட சுட சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.